மேம், மிஸ் ஸ்ரீலதாவா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? போரிங். என்ன சொல்கிறது, மிஸ் ஸ்ரீலதாவாக இருக்கும்போது ஒன்லி ஃபேமிலினா சிப்ளிங்ஸ், அக்கா பசங்க, அண்ணா, இந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருந்தது. என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க மேம்? எஸ், ஐ வாஸ் ஒர்க்கிங். ஒரு எம்என்சி கம்பெனியில் வந்து ஒர்க்கிங் அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மேம், இந்த காதல் பயணம் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2013 ஐ ரிசீவ்ட் ராங் கால். அந்த ராங் காலில் வந்து ஐ ஃபவுண்ட் மை ரைட் பர்சன். அந்த பிகினிங் வந்து அவங்க கேட்ட பர்சன் வந்து சீட்டில் இல்லை. ஆக்சுவலி ஒரு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஃபார் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். டவுன் சவுத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். ஸோ இது பெரிய எம்என்சி கம்பெனியாக இருக்குது. இவங்க வந்து போய் ரெக்ரூட்மெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் பண்ணால் வந்து ஈஸியாக ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்பி எனக்கு கால் பண்ணாங்க. பட் யூஸ்வலாக அவரோட ப்ரோட்டோக்காலும் இல்லை, எந்த கம்பெனிக்கும் கால் பண்ணதில்லை. ஆஃபீஸ்லேருந்து வேறு யாராவது பார்ப்பாங்க. அப்போது அவரும் பண்ணதில்லை, எனக்கும் எடுக்க வேண்டிய கால் இல்லை அது. ஸோ அது வந்து பை ஆக்சிடெண்ட்டாக பை இன்சிடெண்ட்டான்னு சொல்ல தெரியல. அது ஒரு ராங் கால். பட் வி போத் மெட். ஆக்சிடெண்ட்டாக அது ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஆனதுக்கப்புறம் அது எப்படி வந்து மேம் தொடர்ந்து வந்தது? அது அந்த ஃபர்ஸ்ட் டே கால் தான். ஒரு 30 செகண்ட்ஸில் கட் பண்ணுற கால் வந்து ஒரு 42 மினிட்ஸ் வரைக்கும் நீடிச்சிச்சு. அப்புறம் யாரையோ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் நிதானமாக கேட்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஹரிபரியாக கட் பண்ணுறதுக்கு பார்த்த நான் வந்து யாரையோ உதவி பண்ணணுன்னும் போது கேட்க தோணுச்சு. அப்புறம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது வந்து இந்த மாதிரி டவுன் சவுத்தில் வந்து ரொம்ப தமிழ் படித்த ஒரு பேக்ரவுண்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. தென் நான் ஒர்க் பண்ணிட்டுற கம்பெனி வந்து ஐடிக்கு இல்லை, அது வந்து இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் என்ஜினியரிங் கம்பெனி. அப்போது வந்து இமீடியட்டாக சொல்லும் போது இப்போது இவங்க பேசும்போது இன்ஸ்பைரிங் இளங்கோன்ற ஒரு பர்சன் பேசும்போது ஹீ ஹேட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஹிம்செல்ஃப். ஒரு சாதாரண மனிதராக கால் பண்ணாமல் நான் வந்து ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லும்போது நான் ஆஃபீஸில் இருந்ததுனால ஐ ஹேட் டு கூகுள் பண்ணதில் வந்து ஸோ ஷாக்ட், சர்ப்ரைஸ்ட் எல்லாமே ஆச்சு. அது ஒரு 2 மினிட்ஸில். அண்ட் ட்ரை டு கால். இந்த ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸில் கால் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினச்சோம். அந்த பர்சன் இல்லை சீட்டில். அதனால கால் திரும்பி நான் எடுத்து ரிப்ளை பண்ண வேண்டியதாக இருந்தது.